நம்ம சிவாய் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பு சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் சில பேர்கிட்ட உதவி போய் கேட்டேன், யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு கேள்வியே என்கிட்ட பல தடவை சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதில் நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த பெண் சகோதரிக்கு என்னென்னா, நமக்கு பகவான் கை கால் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நல்ல ஒரு வேலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு கல்யாணம் ஆயிருந்த கணவமார்களுக்கும் வேலை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நமக்கு கை கால் நல்லா இருந்து நம்ம குடும்பத்தை 3 வேளை சாப்பாடுக்கு பகவான் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, கணவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கும் போது நாம் எதுக்கு பிறர்கிட்ட உதவி கேட்கணும்? அப்போ நான் சொன்னேன், அம்மா உனக்கு 2 ஆண் மகன்கள் உனக்கு இருக்காங்க, கையில் வேலை இருக்குது, நீ நல்லா இருக்க, ஆரோக்கியமாக இருக்க, வேலைக்கு போகிற, உன் கணவரும் வேலைக்கு போகிறாங்க இல்லையா. அப்புறம் உனக்கு என்ன கஷ்டம்? நீதான பிறருக்கு தர்மம் பண்ணணும். அதை விட்டுட்டு பகவான் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்லிட்டு மற்றவங்கள நல்லா நம்மளை விட அவங்க வசதியாக வாழ்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம இன்னும் உதவி கேட்கலான்றது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம், தப்பான செயல் கூட. இது பாவ செயல். நமக்கு எல்லாம் இருக்கும்போது நம்மையே பிறருக்கு தொந்தரவு கொடுக்கணும், இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கணும் இல்லைங்களா. இதைத்தான் நான் என்னோட அன்பு சகோதரிக்கு நான் சொன்னேன். சரி, நீ இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் உனக்கு உண்மையாலுமே கஷ்டகாலம் வரும்போது நீ பகவான்கிட்ட போய் கேட்குற, பகவானே எனக்கு யாருமே உதவி பண்ணல, எனக்கு இந்த உதவி பண்ணு, நீ பண்ணுன்னு சொல்லி பகவான்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? நீ நல்லா இருக்கிற காலத்துலேயும் போய் நீ பிறர்கிட்ட உதவி கேட்டவ தானே, போ நீ அவங்ககிட்டே போய் உதவி கேட்டுக்கோ, என்கிட்ட வராதேன்னு சொல்லி பகவானே ஒரு காலத்தில் கை விட்டுருவாங்க. இது தேவையா இல்லைங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் வாழ பழகிக்கணும். குடும்பத்தை இருக்கிற ஒரு வருமானத்தை வச்சு வாழ பழகிக்கணும். ஃபஸ்ட்டு நாம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு, ஒரு ஆக்சிடெண்ட். அந்த நேரத்தில் சரி, யாராவது நம்மக்கிட்ட இல்லாத நேரத்தில் பகவான்கிட்ட போய், அப்பா நான் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வழிகாட்டு, இப்போதைக்கு எனக்கு வாடகை கட்டணும், சில செலவுகள் இருக்குது, குடும்ப செலவு இருக்குது, சாப்பிடணும், வைத்தியத்துக்கு பார்க்கணும், நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் பகவான் ஒருத்தரை காட்டுவாங்க, மகளே நீ இவர்கிட்ட போய் கேளு, நிச்சயமாக உனக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போ நான் கேட்பேன், யாரோ அண்ணன்மார்களோ தந்தைமார்களோ, அண்ணா எனக்கு ஏதாவது பண்ணு, குடும்ப சூழலை இப்படி இருக்குது, இது கேட்குறது நியாயமான ஒரு விஷயம் இல்லைங்களா. நாம் நல்லா இருக்கிற காலத்தில் போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு சொல்லி கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நமக்கு ஒரு வேலை இருக்குது, நமக்கு ஒரு வருமானம் இருக்குன்னா நாம் யார்கிட்ட போய் கேட்கணும்? அந்த வருமானத்திலே வாழ பழகிக்கணும். பிறகு பகவான் நமக்கு கொடுத்த அந்த காசில் தர்மம் பண்ண பழகிக்கணும். நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாங்களா, ஒரு 1 ரூபா இல்லை 2 ரூபா தர்மம் பண்ணுங்க. இந்த தர்மமே உங்களை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் இல்லைங்களா. கண்டிப்பாக இதை பண்ணுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. உங்களுடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. தெய்வமகள் என் விகாஷினி யூடியூப் சேனலை இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள், ஒரு ஆன்மீக விஷயங்களே ஆகட்டும், நல்ல ஒரு அற்புதமான மனம் முருங்கக்கூடிய நல்ல விஷயங்களே ஆகட்டும், உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் பிறகு நண்பர்களுக்கும் ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. உடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. எம் குலசாமியை போற்றி, வெற்றியில் முருகரையே போற்றி போற்றி. நமச்சிவாய வெற்றியில் முருகன்.